ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக் டாக்ஸ். இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பார்ட்டை பார்க்கலாம். உண்டியலில் போட்ட பிறகும் திரும்பி வந்து அந்த நீலக்கல் மோதிரம் என் தாத்தாவை மிகவும் பயமுறுத்தவே செய்தது. அதற்கு ஒரு தனி சக்தி இருப்பதால் தான் அது திரும்பி வந்ததாக நம்பிய அவர் அதை இந்த முறை வீட்டு கிணற்றுக்குள் தூக்கி போட்டு விட்டார். தண்ணீரில் விழுந்து அது மூழ்கி மறைந்து போனதை ஒரு சிறு வயது பையனாக நான் கூட ஏன் தாத்தா மோதிரத்தை கிணத்துல போடுறீங்க என்று கேட்டதற்கு, போடா போய் வேலையை பாடுறா என்று அதட்டலாக என்னை பார்த்து சத்தம் போட்டார். நான் போய்விட்டேன். ஆனால் அந்த மோதிரம் மறுபடியும் திரும்ப வந்தது தான் அதிசயத்திலும் அதிசயம். சோம்நாத். அத்தை ராஜம் வானத்துக்கும் பூமிக்குமாய் குதித்து கொண்டிருந்தாள். அருகே அசட்டு பிள்ளை போல முகத்தை வைத்து கொண்ட விவேக், அவன் நமக்கு சரிப்பட்டு வரமாட்டாடா, நீ ஏன் அவளுக்கு இப்படி உருகிற, அது வந்துமா போதும்டா, இங்கே என்கிட்ட இவ்வளோ நெளியிற, நீ அவகிட்ட ஏன்டா அவள் விருப்பப்படியே சில வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிச்ச, அப்போ தானம்மா அவள் என்னை விரும்புவா. இல்லை, நீ இப்போவே எனக்கு கழுத்தை நீட்டணும்னு போயிட்டு வான்னு சொல்லியிருப்பாம்மா. அப்போது அவள் இல்லைன்னா வேறு ஒருத்தியை நம்ம அந்தஸ்துக்கு கோடீஸ்வர இடத்துல சம்மந்தம் பார்க்க முடியுமே. ஆனால் அவங்கெல்லாம் சாரு வாங்க முடியாதும்மா. சாருவோட அழகுக்கு இணையாக இந்த உலகத்தில் யாரையும் சொல்ல முடியாதும்மா. விட்டால் ஏன் எதிரிலேயே அவளை வச்சு ஒரு கவிதை எழுதுவ போல இருக்கு. அம்மா ப்ளீஸ்மா. அங்கே அவள் எதுக்கு நான் பெருந்தன்மையாக விட்டு தந்தாலும் எனக்கு நீ இருக்க தைரியம்மா. உன்னை வச்சும் உன்னை சொல்லியும் அவனை கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவேன். சரி, உன் மாமா வரட்டும், கடைசியாக அவன்கிட்ட ஒரு அஸ்திரத்தை போட்டு பார்க்குறேன். அதுக்கு அவன் மசியலைன்னா உனக்கு வேறு இடம்தான். ராஜம் மகனுக்காக ஒரு மாதிரி தயாரானாள். கச்சிதமாக விஸ்வநாதனும் அந்த பங்களாவுக்குள் தன் ஸ்கூட்டரை நுழைத்து கொண்டிருந்தான். பங்களா முகப்பில் ஒரு மாருதி எஸ்டீம், ஒரு டாடா இண்டிகா, சற்று தள்ளி ஒரு சாண்ட்ரோ என்று எல்லா ரகத்திலும் கார்கள் நின்று கொண்டிருந்தன. பங்களாவுக்கு முன்னால் ராட்சசத்தனமான ஒரு தோட்டம். அதில் போகன் வில்லாவும் கல்யாண முருங்கையும் செழித்து வளர்ந்திருந்தன. தோட்டக்காரன் ஒருவன் ஒரு பக்கம் டியூப் வைத்து தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தான். விஸ்வநாதனுக்கு அதையெல்லாம் பார்க்க மிக ஏக்கமாக இருந்தது. ஸ்கூட்டர் போட்ட சப்தம் உள்வரை கேட்க விவேக்கும் அவரை பணிவாக வரவேற்க ஆசைப்பட்ட மாதிரியே வெளியே வந்தான். வாங்க மாமா வாங்க. மாப்பிள்ள, வார்த்தையில் சொன்ன ஆச்சா? அதான் சாரு சில வருஷத்துக்கு கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டாளே என்று முனகி கொண்டே அவரோடு உள்ளே சென்றான். பெரிய ஹாலில் 1000 கிலோ பச்சை அடித்து செய்த சோஃபாக்கள். பார்க்க பார்க்க விஸ்வநாதனுக்கு ஐயோ என்றானது. ஹாலில் சோஃபா ஒன்றில் நட்டு நடுவில் ராஜம் அமர்ந்து கொண்டிருந்தாள். விஸ்வநாதன் வருவது தெரிந்தும் தெரியாதவள் போல புடவை முந்தியில் மடிப்பை சரி செய்வதும் இழுத்து விடுவதுமாக இருந்தாள். அக்கா. விஸ்வநாதன் அழைப்போடு எதிரில் உட்கார்ந்தான். என்னை அப்படி கூப்பிடாத, உன்னை என் தம்பின்னு சொல்லவே வெக்கமாக இருக்குது. என்னக்கா நீ எதுக்கு இவ்வளோ கோவம்? பின்ன என்னடா, நீ பெத்த பொண்ணு உன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா. இப்போ என்ன சமாதானம் சொல்ல வந்திருக்க? நான் சமாதானம் சொல்லலாம் வரல, எல்லாம் என் தலையெழுத்து. இப்போ என்னக்கா, கொஞ்ச நாள் கழித்து இந்த கல்யாணம் நடக்க போகுது, நடந்துட்டு போட்டுமே. ஏண்டா சமாதானம் சொல்ல வரலன்னு உன் பொண்ணு விரும்பியபடி நடந்துக்கலான்றியா? உனக்கு எவ்வளோ தைரியம்? நான் என்னக்கா பண்ணேன்? உன் பிள்ளையும் சரின்னு சொல்லிட்டான். அப்படி சொல்லலைன்னா உன் பொண்ணு ஒரேடியாக மறுத்துடுவா. அதனால தான் சம்மதிச்சேன்னு சொல்கிறான். இதுக்கு நீ என்ன சொல்கிற? நான் எதுவும் சொல்லலை, நீ ஏன் சொல்லு. உன் மகளுக்கு கல்யாணமாகி அவன் நல்லா இருந்தால் எனக்கு போதும். நான் இப்போது என்ன செய்யட்டும்? எனக்கு இப்போ ஹார்ட் அட்டாக், என் உயிர் எப்படி வேணால் போயிடும். டாக்டர் சொல்கிறாரு. ஐயோ அக்கா, என்னக்கா சொல்கிற? பைத்தியக்காரா அப்படின்னு நான் ஒரு நாடகம் போடுறேன். சாகிறதுக்குள்ளே என் மகன் கல்யாணத்தை பார்த்துடணுங்கிறது என் விருப்பம். இப்போ உன் பொண்ணு சம்மதிச்சு தானே தீரணும். என்னக்கா நீ டிவி சீரியலில் வர கேரக்டர் மாதிரியே பேசுகிற? நீ தப்பாக சொல்கிற. என்ன மாதிரி கேரக்டர் தான் பார்த்து தான் டிவி சீரியலே எடுக்கிறாங்க. ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆனால் சரி. அம்மா, அருமையான ஐடியா, நிச்சயம் ஒர்க் அவுட் ஆகும். நீ ஒரு 4-5 நாள் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கணும். எல்லாம் என் தலையெழுத்துடா, தலையெழுத்து. இந்த தடவை மட்டும் என் விருப்பப்படி நடக்கலைன்னா அந்த சாருலதா தலைமொழிக்கிட்டு நான் சொல்கிற ஹேமலதாக்கோ இல்லை சொர்ணலதாக்கோ நீ தாலி கட்டுற. நிச்சயமாம்மா. ஆனால் சாரு அவ்வளோ மோசமானவ கிடையாதுமா. அவள் சம்மதிப்பா, நிச்சயம் சம்மதிப்பா. விவேக் உணர்ச்சி வசப்பட்டான். ஆனால் அவன் நினைத்த மாதிரி நடக்குமோ என்பது மட்டும் போக போக தான் தெரியும். வீட்டிற்குள் நுழைந்த விஸ்வநாதனின் முகம் பேயறிந்தது போல இருந்தது. திலகம் கவனித்து விட்டு கேட்டாள். ஏங்க, என்ன நடந்தது? உங்கள் அக்கா என்ன சொன்னாங்க? எங்கள் அக்கா ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. ஆஸ்பத்திரியில் என்னங்க அவங்களுக்கு? ஹார்ட் அட்டாக்.
விஸ்வநாதன் நன்றாகவே நடித்தார். என்னது, ஹார்ட் அட்டாக்கா? ஆமாம், அக்கா இப்போது இன்டென்சிவ் கேரில் தான் இருக்காங்க. ஐயோ, எப்படிங்க? எப்படின்னா, ஹார்ட் அட்டாக் எப்போ வரும், எப்படி வரும்னு யாராவது முன்னாலே சொல்ல முடியுமா? முண்டம், திடீர்னு வரத்துக்கு பேர் தான் ஹார்ட் அட்டாக். சரி, இப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க? பக்கத்தில் இருக்க மங்களம் ஹாஸ்பிட்டலில் தான். சுரத்தில்லாமல் பதில் கூறினான். திலகம் உடனேயே ராஜத்தை பார்ப்பதற்கு புறப்பட்டு விட்டாள். மௌனமாக கேட்டபடி இருந்த சார்லத்தாவும் வேறு வழி இல்லாமல் அம்மாவுடன் கிளம்பினாள். விஸ்வநாதன், நீங்கள் முன்ன போங்க, நான் பின்னால் வரேன் என்று இருவரையும் சாதுரியமாக தள்ளிவிட்டு உடனேயே விவேக்கிற்கு ஃபோன் செய்தான். மாப்பிள்ளை, நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன். என் பொண்டாட்டியும் சாருவும் ஆஸ்பத்திரி கிளம்பிட்டாங்க. ரைட் மாமா, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். விவேக் படு உற்சாகமான குரலில் சொன்னான். விஸ்வநாதனும் உடை மாற்றிக்கொண்டு புறப்பட தயாரானான். அப்போதுதான் அந்த சம்படம் கண்ணில் பட்டது. தலையில் ஒரு மூலையில் சாணி உருண்டையில் தூள் குவிக்கப்பட்டிருந்தது. கொஞ்சம் பகீரென்றது. அவருக்கு சாரு தான் மோதிர விஷயத்தில் ஏதோ செய்திருக்கிறார் என்பது தெரிந்துவிட்டது. ஆட்டோ தடதடவென்று ஓடியபடி இருந்தது. ரோடுகளும் மகா மோசம். ஒரு பெரிய சைஸ் பல்லாங்குழி பலகையைப் போல் இருந்தது சாலை. உள்ளே படபடப்போடு இருந்த திலகம் நிஜமாலும் கலக்கத்துடன் சார்லத்தாவை பார்த்தாள். என்னம்மா, எனக்கு பயமாக இருக்குது. ஹார்ட் அட்டாக்கு பயப்படுறியா? நீ ஒன்றுமா, ஒரு காலத்தில் மந்திரிகளுக்கு மட்டுமே வந்தது இது. இப்போ தான் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் வருது. அதை நினச்சி சந்தோஷப்படு. சாரு, இது விளையாட்டு நேரம் இல்லை. நான் உன் அத்தைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு நினச்சி வருத்தப்படல. பின்ன? அவள் பார்வை சாருவின் மோதிர விரல் மீது சென்றது. என்ன இதை பார்க்குற? இதை கையில் போட்டு 1/4 மணி நேரம் ஆகலை. அதுக்குள்ளே ஒரு கெட்ட செய்தி. உனக்கே ஒரு மாதிரி இல்லை? என்னம்மா, நீயும் இந்த மோதிரத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டியா? இல்லை, நடக்கிறத வச்சு பார்த்தா அப்படி தான் தோணுது. சொல்ல வந்த திலகம் மிடரு விழுங்கினாள். சாருலத்தாவிற்கு சிரிப்பு தான் வந்தது. பேசாமல் வாமா, இதை ஒரு ஜடம்னு சொல்லிவிட்டு இதோட போய் அத்தைக்கு வந்த ஹார்ட் அட்டாக்கை கம்பேர் பண்ணுறியே. ஐயோ ஐயோ என்று தலையில் அடித்து கொண்டாள். ஆட்டோ உருண்டபடியே இருந்தது. மங்களம் ஹாஸ்பிட்டலின் வாசலிலேயே குட்டி போட்ட பூனை போல் நடந்தபடி இருந்தான் விவேக். உள்ளே மூக்கில் ஆக்சிஜன் சிலிண்டர் பைப்போடு ராஜம். விஸ்வநாதனும் பின்னாலேயே கொஞ்சம் இடைவெளி விட்டு ஸ்கூட்டரில் வந்தபடி இருக்க ஆட்டோ கச்சிதமாக உள்நுழைந்து நின்றது. ஆட்டோவில் இருந்து இறங்கியவர்களை விவேக் ஓடி வந்து சோகமாய் முகத்தை வைத்து கொண்டு வரவேற்றான். வாங்கத்தை, வாச்சாரு என்று அழைத்தபடியே முன்னால் நடக்க அவர்களும் தொடர்ந்தனர். உள்ளே ராஜம் கட்டிலில் கிடந்தால் கண்களை மூடியபடி இருக்க மூக்குத்வாரத்தில் ஆக்சிஜன் டியூப். திலகத்துக்கு அதை பார்க்கவும் நெஞ்சை அடைத்த மாதிரி இருந்தது. நல்லா தான் இருந்தாங்க. டைனிங் டேபிளில் எனக்கு சாப்பாடு போடும்போது என் கல்யாண விஷயமா கேட்டாங்க. அப்போ நான் சாரு வந்து என்கிட்ட பேசிட்டு போன விஷயத்த சொன்னேன். அவ்வளவுதான். சில வருஷம் போகட்டும்னு சாரு சொன்னதை அம்மா தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. சாரு என்னை வெறுத்து பிரச்சனையை சமாளிக்க தான் அப்படி சொல்கிறதா நினச்சிட்டாங்க. அவ்வளவுதான். கொஞ்சம் நேரத்துலேயே நெஞ்சு வலி வந்துருச்சு. குப்புன்னு வேர்த்து கொட்டவும் ஹார்ட் அட்டாக்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. உடனே ஆஸ்பத்திரியில் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டேன். விவேக் கச்சிதமாக சொல்ல வேண்டியதை சொல்லி முடித்தான். சாருலதாவுக்கு குழப்பமாக இருந்தது, வருத்தமாகவும் இருந்தது. தான் தவறு செய்து விட்டோமோ என்று தோன்றியது போல உணர்ந்த அவள் மிக இறுக்கமாக இருந்தாள். அந்த சூழலை மேலும் இறுக்கமாக்குவது போல படு சீரியஸாக டாக்டர் ஒருவர் உள்ளே நுழைந்தார். என்னது, பேஷண்ட் பற்றி உள்ள பேர்? முதல்ல எல்லாரும் எடுத்த காலி பண்ணுங்கள். இதை இன்டென்சிவ் கேரா இல்லை காயலாங்கடையா என்று ஒரு கத்தவும் எல்லோரும் நகர்ந்தனர். ராஜா மட்டும் படுக்கையில் தனித்து விடப்பட்டிருந்தாள். அருகில் விவேக்கை கூட டாக்டர் அனுமதிக்கப்படவில்லை. அவன் மிகவும் சோகமாக முகத்தை வைத்து கொண்டு வெளியே வந்தான். கச்சிதமாக விஸ்வநாதனும் ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு வரவும் மோட்டரில் டாப் கியர் விழ ஆரம்பித்தது. விவேக் அக்காவுக்கு இப்போ எப்படி இருக்குது தெரியல மாமா, டாக்டர் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறார். மை காட், மைல்டு அட்டாக்கா இல்லை சிவியரா? சிவியருங்கிற மாதிரி தான் தெரியுது. விவேக் அழுவது போல பாவனைக்கு மாறினான். விஸ்வநாதனை அது பதற வைத்தது. பாத்தியா சாரு, உன் முடிவு அத்தையை எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்கு பாத்தியா என்று தடாலடியாக அவளை நோக்கி பாய்ந்தார். அதை ஒப்புக்கொள்ளவும் முடியவில்லை, மறுக்கவும் முடியவில்லை. மௌனமாகவே இருந்தாள். இடையில் டாக்டரின் விழுந்து அழைப்பு வந்தது. இங்கே யார் விஸ்வநாதன்? நான் தான் டாக்டர். கமான் குயிக், பேஷண்ட் உங்ககிட்ட ஏதோ பேசணுன்னு விரும்புகிறாங்க. சாருலத்தாங்கிறது யார்? என் டாக்டர் தான். கமான், 2 பேரும் வாங்க. இருவரும் டாக்டரை தொடர்ந்து உள்ளே சென்றனர். ராஜம் கண் திறந்திருந்தால் அதில் ஒரு அசாத்திய சோர்வு. கண் இமைகள் மேல் கிளிசரினை தடவியிருந்து ஒரு எண்ணெய் பசையை தோற்றுவித்திருந்தனர்.
விச்சா ராஜம் என் தம்பி விஸ்வநாதனை அப்படித்தான் நடிப்பாள். விஸ்வநாதனும் நெருங்கினார். அக்கா நான் பிழைக்க மாட்டேன், ரொம்ப கஷ்டம்டா. ஐயோ அக்கா அப்படிலாம் சொல்லாதக்கா, வேறு வழி. எங்கே என் மருமக? இதோ இங்கே பக்கத்தில் நிற்கிறா பாரு. சாரு அத்தை இப்படி வா. நான் இங்கே தான் அத்தை இருக்கேன். உனக்கு என் மகனை பிடிக்கலையா? அது அப்படிலாம் இல்லை அத்தை. பரவாயில்ல, தைரியமாக சொல்லு. ஏன்னா நான் இன்னும் எவ்வளோ நாள் எத்தனை மணி நேரம் இருப்பேன்னு தெரியாது. அதுக்குள்ளே அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து முடிவு செஞ்சு அவனை மாப்பிள்ளை குளத்தில் பார்த்துட்டு கண்ணை மூட விரும்புகிறேன். அக்கா நீ கவலைப்படாத, சாரு நிச்சயம் விவேக்க கல்யாணம் செஞ்சுப்பா. நீ பேசாதடா, அவள் பேசட்டும். சாரு எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லு. அத்தை அது கடல் மாதிரி சொத்து இருக்குது. நீ எதுக்கு வேலைக்கு போகணும்? சொந்தமாக தொழில் செய்யலாமே. அத்தை அது சாரு இது ஆர்கியூ பண்ணுற நேரம் இல்லை. அக்கா கிட்ட இப்போவே கல்யாணத்துக்கு ரெடின்னு சொல்லு. அப்பா என்னப்பா, எவ்வளோ ஆசை இருந்திருந்தா அக்காவுக்கு இப்படி ஆயிருக்கும். சரிப்பா, இனிமேல் உங்கள் இஷ்டம். பட்டென்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினாள். நேராக திலகம் அருகே போனவள், அம்மா நான் கிளம்புறேன், நீ இருந்து பார்த்துட்டு வா என்று விறுவிறென்று கிளம்பிவிட்டாள். கவனித்து கொண்டிருந்த விவேக் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டான். இத்தோட இந்த பாகம் முடியுது. மீண்டும் அடுத்த பாகத்தை நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.